சங்கீதங்களின் புஸ்தகம் 68:10. சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார்: உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் என்று சொல்லுகிறார். நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா இக்கட்டுகளிலும் நம்மை அவர் பராமரித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் இந்த வார்த்தையினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசேஷித்த பராமரிப்பு இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவர் மேலும் இருக்கட்டும். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலையும் உங்களை அவர் பராமரித்து ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு சிறு பெண் தன் தகப்பனாரோடு கூட ஒரு இரும்பு ஆலைக்குள்ளே கடந்து சென்றாளாம். அந்த இரும்பு ஆலைக்குள்ளே அந்த பெண் கடந்து சென்றபோது அங்கே இருந்ததான பெரிய பெரிய இயந்திரங்களுடைய சத்தம், இரும்பை உருக்குவதற்காக சோத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறதான அந்த நெருப்பு, இரும்பை துண்டு துண்டாக வெட்டுகிறதான சோத்திரம் இந்த சத்த துணிகள், இவைகளெல்லாம் அந்த பெண் பார்க்கிற போது மிகுந்த பயத்தோட தன் தகப்பனாரை பார்த்து சொன்னாராம்: அப்பா, இதெல்லாம் நிறுத்திடுங்க, எனக்கு பயமாக இருக்குது. இந்த நெருப்பை பார்க்குற போது, இந்த இயந்திரங்கள் ஓடுகிற சத்தத்தெல்லாம் கேட்குற போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதை நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு தன் தகப்பனார் இடத்துல சொன்னாராம். அந்த தகப்பனார் அந்த பிள்ளையை தூக்கி தன் மடியில் இருத்தி வைத்து கொண்டு அந்த இயந்திரத்தில் சுத்திரம் நடைபெறுகிறதான அந்த இரும்பு ஆலையில் நடக்கிறதான பொறியியல் காரியங்களை அந்த பிள்ளைக்கு விளக்கி சொல்லாமல் அந்த பிள்ளையை தன் மடியில் எடுத்து வச்சுட்டு சொன்னாரா: பிள்ளை, இந்த மிகப்பெரிய இரும்பு ஆலைக்கு அப்பா தான் முதலாளி. அப்பாவுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. பிள்ளை, பயப்படாண்டா, அப்பா உன் கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். பிள்ளைக்கு அந்த இரும்பு ஆலையில் நடக்கிற பொறியியல் காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தகப்பன் அதை குறித்து அந்த பிள்ளைக்கு சொல்லலை, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ அந்த பிள்ளைக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் புரியலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சது, அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் எல்லாம் நடக்குது. நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அப்பா கூட இருக்கிறாரு, நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி ஒரு அமைதிக்கு நேராய் அந்த பிள்ளை கடந்து போச்சான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள்லாம் வருகிற போது நம்ம இப்படி தான் அங்கலாய்ப்போம், ஆதங்கப்படுவோம். ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது என்று சொல்லி நம்ம மிகுந்த வேதனைப்படுவோம். பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் அதை தான் நடந்துச்சு. யோபு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்தான். பிள்ளைகளை இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான், வேலையாட்களை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான். இப்படி மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்குள்ளே யோபு நிற்கிறான். அந்த அனுபவத்திலிருந்து முந்தின நாட்கள் தேவன் அவனுக்கு பாராட்டின தயை, பராமரிப்பு, இதெல்லாம் ஒப்பிட்டு இந்த நாட்களோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறான். இப்படியெல்லாம் என் மேல் அன்பு வச்சு, என்னை அரவணைத்து, என் மேலே தயை வைத்து, என்னை பராமரித்து, என்னை நடத்தி வந்த நீங்களா இப்படி ஒரு அழிவுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறீங்க என்று சொல்லி தன் துயரத்தின் நடுவில் நின்று தெய்வ சமூகத்தில் அவன் அழுது புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் யோபுனுடைய அழுகைக்கும் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறதான நியாயங்களுக்கும் காரணங்களை தேவன் சொல்லாமல் அவர் எப்படி செய்தார், என்ன திரும்ப செய்தார்? யோபுனுடைய புஸ்தகம் 38வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிற போது ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள பிரம்மாண்டங்களை எல்லாம் கட்டி கொடுத்தார். சூரியனை படைத்தது நான், நட்சத்திரங்களை படைத்தது நான், கடலை உருவாக்குனது நான், அதில் இருக்கிறதான சோத்திரம் மிகப்பெரிய விலங்குகளை உருவாக்குனது நான், பூமியில் இருக்கிறவர்களை உருவாக்குனது நான், எல்லா பிரம்மாண்டங்களும் என்னுடைய படைப்பினால் உண்டானது. இவைகளை எல்லாம் படைத்ததுனா, அவைகளை பராமரித்து கொண்டிருக்கிறதுனா, அவைகள் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் யோபுவிடத்தில் சொன்னார். இவை அத்தனையும் என் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிற என்னால் உன் வாழ்க்கையில் நடக்கிறத புரிந்து கொள்ள முடியாமலாக இருக்குது. உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியமும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே தான் இருக்கிறது என்பதை யோபுவுக்கு ஆண்டவர் சுத்திரம் காண்பித்து கொடுத்தார். இந்த பிரசன்னத்தை யோபு உணர்ந்த உடனே அவன் மனம் மாறினான். பாருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்கிறான்: நான் என் அறியாமையில் பேசிட்டேன் ஆண்டவரே, என் அறியாமையில் பேசிட்டேன் ஆண்டவரே. என்னடா அப்படி சொல்கிறாரு? ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் தேவனை உண்மை என் காதுகளினால் கேள்விப்பட்டு கொண்டிருந்தேன், என் கண்களினால் பார்க்கிறேன் சொன்னான்.
என்னை கேட்குற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறீங்க, சில போராட்டத்தின் நடுவில் இருக்கிறீங்க, துயரம்தான், கஷ்டம்தான், யோபுவை போல அழுது புலம்புகிற அனுபவம் தான். ஆனால் யோபுவுக்கு சொன்ன அதே பதிலை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிறார். இந்த உலகத்தின் பிரமாண்டங்களை எல்லாம் படைத்து அவைகளை போஷித்து பராமரித்து அவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம். யோபு இதை அறிந்த உடனே என்ன செய்தார் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம், மனம் மாறிட்டார். நான் அறியாமல் பேசிட்டேன் அப்படின்னு எல்லாம் என் அப்பாவுடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது விசுவாசித்தார். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க. என் வாழ்க்கை இன்னும் என் தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. அவர் அறியாமல் எதுவும் என்னை சேதப்படுத்தாதுங்கிற விசுவாசத்திற்குள்ளே வாங்க. யோபு சொன்னார் பாருங்க, அவன் இதுவரைக்கும் தேவனை கேள்விப்பட்டு கொண்டிருந்தேன், இப்பொழுது என் சொந்த கண்களினால் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்புங்க. இந்த நெருக்கத்தில் நீங்கள் தேவனை நம்புங்க. இதுவரைக்கும் நான் வேதம் வாசிக்கிற போது தெய்வத்தை அறிந்தேன். அவன் சோத்திரம், அவன் அநேகர் சொல்லி நான் தெய்வத்தை அறிந்து கொண்டிருந்தேன். இப்பொழுதோ இந்த நெருக்கத்தின் நடுவில் அவன் சோத்திரம், என் தெய்வனை நான் அனுபவிக்க போகிறேன், கர்த்தருடைய மகத்துவத்தை நான் அனுபவிக்க போகிறேங்கிற விசுவாசிங்க, நம்புங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களை பராமரிக்கிற தேவன் இந்த மாதத்தில் உங்களை பராமரித்து ஆசீர்வதித்து நடத்துவார். அவர் ஒரு தீமைக்கும் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நிலைமையும் இரட்டிப்பாய் மாறும். நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, தயவினால் எங்களை பராமரிக்கிறவரே, யோபனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருந்தபோது அவனுக்கு ஆண்டவர் எல்லாம் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை உணர்த்தி கொடுத்து எல்லா நன்மைகளையும் அவனுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்த தெய்வ சமூகத்தில் எந்த காலை வேளை நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் விசேஷித்து ஒரு பராமரிப்பு தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் வைப்பீராக. நல்ல சாட்சிகள் கேட்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.